ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உடுமலை குக்கிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பருப்பு வடை தான் பண்ண போகிறோம். பருப்பு வடை உள்ளே நல்லா வேகணும், வெளியே நாள் முழுசும் கிறிஸ்பியாக இருக்கணும். எப்படி பண்ணுறோன்னு யோசிக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். வாங்க இது எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். இந்த வடை செய்கிறதுக்கு கடலைப்பருப்பு 1 கப் எடுத்து 3 மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வரமிளகாய் 3 சேர்த்துக்கோங்க. அது கூடவே பூண்டு 3 சேர்த்துக்கோங்க, 3 பல். இஞ்சி 1 துண்டு சேர்த்துக்கோங்க. சோம்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜீரகம் 1/4 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் முதல்ல கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பருப்பு மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மீதி உள்ளது மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம், பொடுசாக கட் பண்ணி. இது கூடவே கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே மீடியம் சைஸ் வெங்காயம் பாதி கட் பண்ணது சேர்த்துக்கலாம், பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். காய பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 1 ரொம்ப பொடுசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்கள். அப்போ தான் வடை கூட சேர்ந்து முருகிரும். இல்லைன்னா முழுசாக கிடக்கும், குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. நம்ம தனியாக கொஞ்சம் கடலைப்பருப்பு எடுத்து வச்சோம்ல, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கடைசி இதில் சேர்க்க போகிற முக்கியமான பொருள் அரிசி மாவு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உருண்டை பிடிச்சி தட்டி எடுத்துட வேண்டியதாங்க. உருண்டை பிடிச்சி தட்டி எடுத்துட வேண்டியதுதான். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே தட்டி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே நல்லா தட்டி எடுத்துட்டோம். இப்போ எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்குது. எண்ணெய் ஏற்கனவே நான் அடுப்பில் வச்சுருந்தேன். இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிற வடையை அதில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. போட்டு ஒரு 1 மினிட் ஆனதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே இருக்கட்டும்ங்க. இல்லைன்னா ஹையில் வச்சோன்னா என்ன ஆகும்னா வெளியே நல்லா முருகி கருகி வந்துடும், உள்ளே வேகாது. அப்போ சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. அப்பப்போ கொஞ்சம் திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வெந்து வரும். நமக்கு தெரியும் எவ்வளோ வெந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இதை இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செவந்து வரும்போது எடுத்துக்க வேண்டியது தான். மீதி இருக்கிறது எல்லாமே நான் போட்டு எடுத்துக்கிறேன். செகண்ட் டைம் போட்டதும் வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு நல்ல மொறுன்னு வடை ரெடி ஆயிடுச்சு. இது உள்ளே நல்லா வெந்திருக்கும், வெளியே நல்ல மொறுன்னு இருக்கும், நாள் முழுசும் கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் கொடுங்க, குழந்தைகளுக்கெல்லாம் கொடுங்க, லீவில் இருப்பாங்க எல்லாருக்கும் பண்ணி கொடுங்க. ரொம்ப ஈஸி, இது செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் கிறிஸ்பியாக இருக்கிறதுனால எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். நம்ம உடுமலை குக்கிங் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.